கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தெய்வ பிள்ளைகளே, பரலோகமன்னா நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் என் இருதயம் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது. உங்கள் எல்லாரையும் இயேசு கிறிஸ்துவின் இன்ப இனி நாமத்தினாலும் கிராஸ் டிவி ஊழியங்கள் சார்பாக என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய பரலோகமன்னா, உன் காரியம் ஜெயமாயிருக்கும். என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, இது வரைக்கும் தோத்து போனீர்களோ, என்ன காரியத்தில் தோத்து போனீங்களோ அத்தனை காரியத்திலும் உங்களுடைய காரியம் ஜெயமாயிருக்கும். ஒரே ஒரு சின்ன உதாரணம் சொல்லுகிறேன். தானியேலின் புத்தகம் 6வது அதிகாரம் 28ஆம் வசனம். அந்நிய நாட்டில் தானியேல் அடிமையாக இருக்கிறான். தானியேலுடைய காரியம் ஜெயமாக இருந்தது. கோரேஸ் என்கிற ராஜாவுடைய காலத்திலும் தரியு என்கிற ராஜாவுடைய காலத்திலும் தானியேலுடைய காரியம் ஜெயமாய் இருந்தது. அதே போல் உங்களுடைய காரியம் அத்தனையும் ஜெயமாய் மாறும். உங்கள் காரியம் ஜெயமாய் இருக்கும். ஆண்டவர் உங்களுக்கு ஜெயத்தை கட்டளையிடுவார். என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, இன்றைக்கு நீங்களும் நானும் ஜெயிக்க பிறந்திருக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் இருக்கும் பொழுது அழகான ஒரு காரியத்தை சொன்னார். யோவான் 16வது அதிகாரம் 33ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. உலகத்தில் உபத்திரவம் உண்டு, திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். அப்படியானா இயேசு கிறிஸ்துடைய காரியம் முழுவதும் ஜெயமாக இருந்தது. மத்தேயு 4வது அதிகாரம், லூக்கா 4வது அதிகாரத்தை வாசித்து பாருங்க. பிசாசையும் அவனுடைய தந்திரங்களையும் ஜெயித்தா, வசனத்தை கொண்டு ஜெயித்தா. யாரெல்லாம் கர்த்தருடைய வசனத்தில் நிலைச்சு நிற்கிறோமோ, கர்த்தருடைய வசனத்தில் அஸ்திபாரம் போடப்பட்டிருக்கிறீங்களோ, அவர்களுடைய காரியம் ஜெயமாயிருக்கும். ஒரே ஒரு காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். வேத வசனம் இல்லாமல் நம்மளால் ஜெயிக்க முடியாது. எபேசியர் 6வது அதிகாரம் நீங்கள் 16-17 வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்க. பொல்லாங்கனை ஜெயிக்கணும். அதற்கு ஆவியின் வசனமாகிய பட்டயத்தை எடுத்துக்கோ. அப்பொழுது பொல்லாங்கன் பிசாசு உன்னை விட்டு ஓடி போவான். என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, வசனத்திற்கு மாத்திரம்தான் பிசாசு பயப்படுவான். வசனத்தினால் மாத்திரம்தான் இந்த உலகத்தையும் பிசாசையும் சூழ்நிலைகளையும் ஜெயிக்க முடியும். வசனம் உங்களுக்குள்ளே இருந்துச்சுன்னா அந்த வசனம் உங்களோடு கூட பேசும். இதை இப்படி செய், இந்த காரியத்தை இப்படி பண்ணு அப்படின்னு சொல்லி வசனம் பேசும். அப்போ நம்ம எல்லாத்தையும் ஜெயிச்சிடலாம். ஆகையால் நம்ம வசனத்தை தேடி 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 இரவும் பகலும் அப்படி வசனத்தை தியானிக்கணும். சங்கீதம் முதல் சங்கீதத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள், 1-5. இரவும் பகலும் அப்படி வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். அதுதான் அந்த மனுஷன் ஜெயிக்கிறான். நீங்கள் செய்கிற எல்லாம் வாய்க்கணுமா? உங்களுடைய காரியம் எல்லாம் ஜெயமாக இருக்கணுமா? வேத வசனத்தில் நீங்கள் நிலைத்திருங்க. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தை ஜெயித்தா, பிசாசை ஜெயித்தா, வசனத்தின் அடிப்படையில் தான் ஜெயித்தா. யாரெல்லாம் வேத வசனத்தை தேடி தேடி படிக்கிறீங்களோ, அதிகாலையில் எழும்பி படிக்கிறீங்களோ, உங்களுக்கு நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் படிக்கிறீங்களோ, அத்தனை பேரும் உலகத்தை ஜெயிச்சிடலாம். வேதத்தை படித்து பாருங்கள். நான் சொல்கிறேன், நீங்கள் ஞானியாக மாறிடுவீங்க. வேதத்தை படித்து பாருங்கள். உலகம் எது, மனிதர்கள் எப்படிப்பட்டவங்க, எல்லாத்தையும் கர்த்தர் உங்களுக்கு சொல்லி கொடுப்பான். ஆகையால் ஈஸியாக ஜெயிச்சிடலாம். ஜெபிக்கலாமா? அன்பின் தகப்பனே, இவர்கள் உலகத்தை ஜெயிக்கணும், பிசாசை ஜெயிக்கணும், பாவத்தை ஜெயிக்கணும், சூழ்நிலைகளை ஜெயிக்கணும், சோதனையை ஜெயிக்கணும். அப்படிப்பட்ட கிருபையை தாரும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென், ஆமென். உங்கள் காரியம் ஜெயமாயிருக்கும். நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதங்களும் நிச்சயமாக உங்களை தொடரும்.